ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தூத்துக்குடி மார்க்கெட். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டெசர்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் பால், ஒரு கப் பால் பவுடர், சீனி ஒரு கப்பு, கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி, வெனிலா எசன்ஸ் இதிலேருந்து கொஞ்சோண்டு நம்ம எடுத்துக்கிற போகிறோம். இதுக்கு 10 முட்டை. இவ்வளோ தேவையான பொருட்கள். பால் பவுடர், முட்டை, வெனிலா எசன்ஸ் ஒரு மூடி, பால். இப்போ மிக்சியில் போய் இதை பிளெண்ட் பண்ணி கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சு ரெடி பண்ணிடலாம். இப்படி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு கேரமல் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு இப்படி அடுப்பில் வச்சு கொஞ்சம் போட்டு பாத்திரம் ஹீட் ஆனது இப்படி சீனி கொஞ்சம் போட்டு கேரமல் ரெடி, இந்த கண்டிஷனுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்படி ரவுண்டாக உடைச்சிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ரெடி பண்ண கேரமல் அந்த இது இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நான் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இதில் வந்து நம்ம இந்த பிளெண்ட் பண்ணி வச்ச அந்த முட்டை கலவையை வந்து ஊற்றுறோம். அந்த ஊற்றின அந்த பாத்திரத்தை தூக்கி குக்கரில் தண்ணி காய வச்சு அதில் தூக்கி உள்ளே வச்சுருக்கிறேன். மூடி போட்டு மூடிடுங்க. விசில் போட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். தன்னால் வெந்ததும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ண அந்த மிக்ஸை வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டில் தட்டி காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ண அந்த புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம செஞ்ச புட்டிங்கை வந்து இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்கில் வச்சு சாப்பிட்லாம். கூலிங்கில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்கும். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. எப்படி பீஸ் வந்திருக்குன்னு பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குட்டிங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ உங்களுக்கு அதை கட் பண்ணி காட்டுறேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. சூடாக இருக்கும்போது கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.